வெறுங்கையோட சந்நிதிக்கு போவே கூடாது. ரிக்தஹஸ்தேன நோபேயாது ராஜானும் தெய்வதம் குரும். சில இடங்களுக்கு வெறுங்கையோடு போகக்கூடாது. குருவை பார்க்க போகும்பொழுது, ராஜாவை பார்க்க போகும்பொழுது, தெய்வத்தினுடைய சன்னிதானத்துக்கு போகும்பொழுது வெறுங்கையோடு போகாமல் ஏதாவது 2 பழமாவது எடுத்துன்னு போகணும். அதுபோல் சுவாமியினுடைய சன்னிதானத்துக்கு கோவிலுக்கு போகும்பொழுது இங்கேயே ஸ்ரீனிவாசனை பார்க்க வந்தால் வெறுங்கையோடு வரக்கூடாது. 2 துளசி 4 துளசி எடுத்துன்னு வர, 2 பழத்தை எடுத்துன்னு வர. நமக்கு என்ன சக்தி? அப்படி புஷ்பத்தை எடுத்து சமர்ப்பணம் பண்ணணும். நேற்றைய தினம் சொன்னேன், புஷ்பத்தினா நிறையா புஷ்ப கைங்கரியம் பண்ண 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 மனசில் உள்ள கஷ்டங்கள்லாம் நீங்கும்.